வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. நான் வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாரில் பழத்தை எடுத்து போட்டு ஜூஸ் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் அடித்து எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விதைகள் இருக்கும், அதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, இதை வந்து நம்ம துருவி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலோ இல்லை ஜாரில் அடித்து போட்டாலோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பழங்களில் வந்து இனிப்பு சுவை இருக்குது. அதனால் வந்து நம்ம இதில் ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்க அவசியம் கிடையாது. அப்படி அதை சேர்த்துக்கிட்டாலும் வந்து உடம்புக்கு நமக்கு நல்லதில்லை. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இந்த மாதிரி நீங்களும் வாட்டர்மெலன் ஜூஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.